கடந்த சில வருஷங்களாவே சினிமா இண்டஸ்ட்ரியில டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப நார்மலா நிகழக்கூடிய ஒண்ணா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில கடந்த மே மாசம் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷும் அவருடைய மனைவி சைந்தவியும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ முடிவெடுத்திருக்கோம். இந்த முடிவு 2 பேருக்குமே நன்மையை தரும்னு நினைக்கிறோம். சோ ரசிகர்கள் உட்பட எல்லாருமே எங்களுடைய இந்த முடிவுக்கு மதிப்பளியுங்கள்னு சொல்லி அபிஷியலா அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த நேரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய இந்த டிவோர்ஸ் அந்த நேரத்துல பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம எதனால பிரிஞ்சாங்கன்ற குழப்பத்தையும் கேள்வியும் எழுப்பிச்சு. சோ இவங்களுடைய டிவோர்ஸ்க்கு ஜிவி பிரகாஷ் நடிகைகளோட நெருக்கமா பழகினது சைந்தவிக்கு பிடிக்காததுதான் காரணம்னும், சைந்தவியோட குடும்பம் தான் இந்த டிவோர்ஸ்க்கு காரணம்னு சொல்லி இப்படி நிறைய வதந்திகள் அந்த நேரத்துல சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆச்சு. இதனால மனவேதனை அடைஞ்ச சைந்தவி ஒருத்தரோட குணாதிசயத்தை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சிதைக்கிறத ஏத்துக்க முடியாது. இப்படி நீங்க தேவையில்லாம எங்களை பத்தின வதந்திகளை பரப்புறது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது. அதனால இதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்களை பத்தி பரவக்கூடிய வதந்திகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இப்படி இருக்க நிலையில சைந்தவி ரீசெண்டா ஜிவி பிரகாஷ் பத்தி பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா டிசம்பர் 7ஆம் தேதி மலேசியால உள்ள கோலாலம்பூர்ல செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் பண்ற பேர்ல ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு கான்சர்ட் நடத்த இருக்காரு. இந்த கான்சர்ட்ல சைந்தவியும் கலந்துக்கிட்டு பாட போறாங்க. சோ இத பத்தி தான் அந்த வீடியோல பேசி ஜிவி பிரகாஷோட கான்சர்ட்க்கு எல்லாரையும் கூப்பிட்டிருக்காங்க. பட் சைந்தவி இந்த வீடியோல ஜிவி பிரகாஷோட கான்சர்ட்டை பத்தி பேசும்போது ஜிவி பிரகாஷ சார்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜிவி சாரோட லைவ் அண்ட் கான்சர்ட் இந்த ஒரு விஷயம் அவங்க ஃபேன்ஸ் பலரையும் பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, ஆனா ஜிவி பிரகாஷ சார்னு மென்ஷன் பண்ணது எங்களை ரொம்ப காயப்படுத்திருச்சுன்னு சொல்லி பலரும் வருத்தப்பட்டு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல சில பேர் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது கூட பொதுவெளியில ஜிவி பிரகாஷ சார்னு சொல்லி தான் கூப்பிட்டிருக்காங்க. அதனால இது ஒன்னும் இல்லைன்னு சொல்லி டிவோர்ஸ்க்கு அப்புறம் சைந்தவி தங்களுக்கு இடையில உள்ள எத்திக்ஸை ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்கன்னு பலரும் பாராட்டிக்கிட்டு வராங்க. மேலும் சில பேர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் நீங்க 2 பேரும் மியூசிக்காக ஒன்னு சேர்றது நல்ல விஷயமாவும் சந்தோஷமாவும் இருக்குது. இதே மாதிரி வாழ்க்கையிலும் நீங்க 2 பேரும் திரும்ப ஒன்னு சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க.